1 தீமோத்தேயு 1:5. (286வது பக்கம்) புதிய ஏற்பாடில் 1 தீமோத்தேயு 1:5 எடுத்தவங்க வேகமாக வாசிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. கற்பனை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறதுக்கு அதுதான் அந்த பொருள் என்ற வார்த்தையை இங்கே வெளிப்படுத்துகிறார். கற்பனை என்ற அந்த வார்த்தையை குறித்து நாம் கடந்த வாரத்தில் சில காரியங்களை பார்த்தோம். பொதுவாக கற்பனைனா என்ன அப்படின்னா தேவனுடைய வார்த்தை. அப்போ கற்பனை என்பதை குறித்த அந்த ஸ்பெசிஃபிக்கான மீனிங் என்ன அப்படின்னா சட்டங்கள். கற்பனை என்பது எதை குறிக்குது? சட்டங்களை குறிக்கின்றது. இப்போ தேவன் எதற்காக சட்டங்களை நமக்கு கொடுக்குறாரு? அதனுடைய நோக்கம் என்ன? தேவன் நமக்கு சட்டங்களை கொடுப்பதனுடைய நோக்கம் என்ன? பழைய ஏற்பாட்டிலையும் கற்பனைகள் இருக்குது, புதிய ஏற்பாட்டிலையும் என்ன இருக்குது? கற்பனைகள் இருக்கின்றது. அப்போ புதிய ஏற்பாட்டிலையும் சரி பழைய ஏற்பாட்டிலையும் சரி தேவன் எதற்காக கற்பனைகளை கொடுக்கின்றார்? அதனுடைய 3 பிரதான நோக்கம் என்ன? அதில் முதல் நோக்கம் என்ன அப்படின்னா சுத்தமான இருதயத்தை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? ஒரு சுத்தமான இருதயத்தை எதிர்பார்க்கிறாரு. இரண்டாவது, நம்மகிட்ட நல்ல மனசாட்சி எதிர்பார்க்கிறார். மூன்றாவது, மாயமற்ற விசுவாசத்தினால் பிறக்கும் அன்பை எதிர்பார்க்கிறாரு. இந்த 3 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வேணும் அப்படின்னா நாம் தேவனுடைய கற்பனைகளை அறிந்திருக்க வேண்டும். அவைகளை நாம் என்ன செய்யணும் அப்படின்னா கை கொள்ள வேண்டும். கற்பனை மேலே கற்பனை, இதை செய்ய அதை செய், இப்படி இரு அப்படி இரு, இதே தான் சொல்கிறீங்க. என்ன சொல்லுவாங்க? கற்பனை மேலே கற்பனை, இப்படி இரு இப்படி இருக்காத, அப்படி இரு அப்படி இருக்காத, இதே தான் சொல்கிறீங்க. தேவன் ஏன் அதை அப்படி சொல்கிறாரு? ஆதியாகமத்திலேருந்து பாருங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் இதே தான் சொல்கிறாரு வேதத்தில். ஆதியாகமத்தில் எடுத்தோடனே என்ன சொல்கிறாரு? நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை செய்யாத புசிக்காதன்னு ஒன்று சொல்கிறாரு. இன்னொன்று என்ன சொல்கிறாரு? சகல விருட்சத்தின் கனியை புசிக்கவே புசிக்கலாம். ஒரு பக்கம் செய்யாதங்கிறார், இன்னொரு பக்கம் செய்யுங்கிறார். கற்பனை மேல் கற்பனை. இது இப்படியே காலப்போக்கில் போகும்போது இஸ்ரவேலர்களுக்கு வரும்போது 613 கட்டளைகளை கொடுக்குறார், நியாயப்பிரமாண சட்டங்களை கொடுக்குறார். இது எல்லாத்தையும் 10 கற்பனைகளை கொண்டு வந்து என்ன செய்கிறார்? அடக்குறார். இதெல்லாம் கொண்டு வந்து தேவன் இதை செய், இப்படி செய், அப்படி செய்யாம இந்த பலியை இப்படி செலுத்து, அந்த பலியை அப்படி செலுத்து. ஒரு இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே போகும்போது பயங்கர அந்த லாஸ், அந்த சட்டங்கள், அதில் ஏதாவது ஒன்றை லேசாக யாராவது மாற்றினா கூட என்னாகும்? மரண அடி விழுந்துடும். அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போகும்போது அங்கே ஊசா என்ன செய்கிறான்? அவன் தொட்டான், அவன் செத்தான். அவ்வளோ கற்பனை பவர்ஃபுல்லானது, பயங்கர வல்லமை கற்பனைக்கு இருக்குது. ஆனால் தேவன் இந்த கற்பனைகளின் மூலமாக இப்போ இயேசு நமக்கு என்ன செய்கிறார் அப்படின்னா நல்லா கவனிக்கணும். இந்த நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக, கற்பனைகளின் நிறைவேறுதலாக இயேசு மாறுகிறாரு. இயேசு என்னவா மாறுகிறாரு? கற்பனைகளின் நியாயப்பிரமாணங்களின் நிறைவேறுதலாக மாறுகிறாரு. அதனுடைய நோக்கம் என்ன? அதனுடைய நோக்கம் என்ன பாருங்க. அங்கே பழைய ஏற்பாட்டில் முதல்ல பலி செலுத்தினது யாரு? முதல்ல பலி செலுத்தினது ஆபேல் செலுத்தினான். அப்போ அவனுடைய பலி அங்கே ஆரம்பிக்குது. இயேசு பலியாகிற வரைக்கும் பலி என்ன செஞ்சுக்கிட்டே இருக்குது? போய்கொண்டே இருக்குது. பலியை குறித்த பிரமாணங்கள், கற்பனைகள், நியமங்கள், நியாயங்கள், சட்டங்கள் எல்லாம் என்ன செய்யுது? போய்கொண்டே இருக்குது. இப்போ நாம் ஒவ்வொருத்தரும் இயேசுக்குள்ளாக என்ன ஆகணும்? ஜீவ பலியாக வேண்டும். அதற்கான கற்பனையை தான் புதிய ஏற்பாட்டு கற்பனையாக பார்க்கின்றோம். பழைய ஏற்பாட்டு கற்பனைகள் என்பது மிருகங்களையும் ஆடுகளையும் மாடுகளையும் புறாக்களையும் இதை பலி கொடுக்கிறது. புதிய ஏற்பாட்டு கற்பனை என்பது இயேசு நமக்காக பலியானாரே, அந்த பலிக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் நாம் ஜீவ பலியாக மாற வேண்டும். அதற்கான கற்பனைகள் புதிய ஏற்பாட்டு கற்பனைகள். மொத்தத்தில் இந்த கற்பனைகளிலிருந்து தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா 3 காரியம். 1, சுத்த இருதயம். சுத்தமான ஒரு இருதயத்தை விரும்புகிறாரு. சுத்தமான இருதயத்தை குறித்து கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம்.
அங்கே சங்கீதம் 19:9 எடுத்து நம்ம வாசித்து அதை திரும்ப ஒரு தடவை ரீமெடிடேஷன் பண்ணுவோம். சங்கீதம் 19:9 சுத்தம்னா அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமாக இருக்கிறது. முதலாவது அதை நம்ம திரும்பவும் ஞாபகப்படுத்திக் கொள்வது நல்லது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்போ கற்பனையினுடைய நம்ம இருதயத்தில் கற்பனையானது ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய தாக்கம் என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை. கர்த்தருக்கு பயப்படுற பயம்னா என்ன அப்படின்னா, தீமையை வெறுப்பது, தீமையான எண்ணங்களை, தீமையான நினைவுகளை, தீமையான யோசனைகளை, தீமையான சிந்தனைகளை, தீமையான உணர்வுகளை, தீமையான சித்தத்தை நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய இருதயத்தில் வெறுக்க வேண்டும். அப்போதான் அந்த இருதயம் என்ன இருதயமாக மாறும்? சுத்த இருதயமாக மாறும். அந்த இருதயத்தில் சுத்தம் வேணும் அப்படின்னா அந்த இருதயத்தில் தீமையான எண்ணங்களை வெறுக்க வேண்டும். எப்போதாங்க இந்த தீமையான இருதயத்தில் வெறுக்கிற ஒரு காரியம் வரும் அப்படின்னா, இங்கே நீதிமொழிகள் 2வது அதிகாரத்தில் 2வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். நீதிமொழிகள் 2 முதல் 6 வசனங்கள். வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எதை ஏற்றுக்கொள்ளணும்? வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு கட்டளைகளை உன் இருதயத்தில் என்ன செய்யணும்? ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை எப்படி அழைக்கணும்? சத்தமிட்டு அழைக்க வேண்டும். அதை வெள்ளியை போல நாடி புதையலை தேடுறது போல தேடணும். அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று உணர்ந்து, கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று எப்போ உணர முடியும் தெரியுமா? இந்த வேத வசனத்தை, வேத புஸ்தகத்தை என்னவா பார்க்கணும் அப்படின்னா, பொக்கிஷமாக புதையலாக பார்க்க வேண்டும். வேத வசனத்தை எப்படி பார்க்கணும்? பொக்கிஷமாக புதையலாக பார்க்க வேண்டும். ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைக்கணும். அதனால் என்ன அப்படின்னா, அந்த ஆவியில் இருக்கக்கூடிய வாஞ்சையை குறிக்கின்றது. நம்முடைய ஆவியில், ஞானத்தின் ஆவியின் மேலே என்ன இருக்கணும்? வாஞ்சை இருக்க வேண்டும். இருதயத்தில் தேவனுடைய வார்த்தைகளை, கட்டளைகளை என்ன செய்யணும்? ஆத்துமால பத்திரப்படுத்தணும். சரீரத்தில் அந்த ஞானமாக நடந்துக்கிறது வாழ்க்கையை ஒரு புதையலாக நம்ம கருத வேண்டும். இப்படி நாம் இருக்கும்போது நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை உணர்கிறவர்களாக மாறுகிறோம். ஆகையினால அப்போ நம்ம இருதயம் என்ன இருதயமாக மாறும் அப்படின்னா, சுத்த இருதயமாக மாறுகிறது. கர்த்தருக்கு பயப்படுதல் தான் என்னது? சுத்தம். ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுதல் தான் தீமையை வெறுக்கிறது. தீமையெல்லாம் என்னவா இருக்குது அப்படின்னு கடந்த வாரத்தில் பார்த்தோம். 3 தீமையான காரியங்களை பார்த்தோம். தீமையானாலே அதை யாரை குறிக்குதுன்னா, பிசாசை குறிக்கிறது. 2வது தீமைனா அது யாரை குறிக்குதுன்னா, தீய மனிதர்களை குறிக்குது. 3வது தீமைனா அது எதை குறிக்குதுன்னா, அது விக்கிரகங்களை குறிக்கின்றது, தீய குணங்களை குறிக்குது. 3வது தீமைனா அது எதை குறிக்குது? தீய குணங்களை குறிக்குது. இது எல்லாத்துக்கும் ஊடகமாக இருந்து செயல்படுறதா என்னது? விக்கிரகங்கள். அதுக்கு எல்லாத்துக்குமே தீய பிசாசுக்கு ஊடகமாக இருந்து எது செயல்படுது? விக்கிரகம். தீய மனிதர்களுக்கு ஊடகமாக இருந்து செயல்படுறது இது விக்கிரகம். தீய குணங்களுக்கு ஊடகமாக இருந்து செயல்படுறது இது விக்கிரகம். அதனால தான் பாருங்கள், அங்கே விக்கிரகம் வர இடத்துல எல்லாம் நீங்கள் வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே அருவருப்பு அப்படின்ற வார்த்தை வரும், நரகலான அப்படிங்கிற வார்த்தை வரும். இதெல்லாம் ரொம்ப மோசமான வார்த்தை. இதெல்லாம் தீமையினுடைய உச்சக்கட்டத்தை குறிக்கும். அப்போ இதெல்லாம் நம்ம வெறுக்கணும். இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? வெறுக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டில் கூட எபேசியர் 5 நம்ம வாசிக்கிறோம். அங்கே என்ன வாசிக்கிறோம்? விக்கிரக ஆராதனை குறித்து பொருளாசைன்னு சொல்லி சொல்லுவோம். இது யாருக்குள்ள விக்கிரக ஆராதனைன்னா, ஆவிக்குரியவர்களுக்குள்ள இருக்கிற விக்கிரக ஆராதனை. இப்போ இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, வெறுக்கும் போது தான் நமக்குள்ளாக சுத்த இருதயம் வரும். அங்கே சங்கீதத்தில் 51வது சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அங்கே சங்கீதக்காரன் கதறான் பாருங்க. அவன் ஒரு ராஜாவாக இருக்கிறான். சங்கீதக்காரன் எப்படி இருக்கிறான்? ராஜாவாக இருக்கிறான். ஆனால் அவன் எதற்காக தேவனிடத்தில் கதறான் பாருங்க. தேவனே, சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை உள்ளத்தில் புதுப்பியும். அங்கே மேலே பாருங்க, அங்கே தாவீது எழுதின சங்கீதம் சொல்லி அந்த சங்கீதம் இருக்குது. அவன் ஒரு ராஜா. அப்போ கையை நீட்டினா என்ன ஆள், காலை நீட்டினா ஆள், கண்ணை அசைச்ச ஆள், தலையை அசைச்ச ஆள், கையை அசைச்ச ஆள், என்ன வேணும் ஒரு ராஜாவுக்கு? எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த ராஜாவுக்கு என்ன இல்லை? சுத்த இருதயம் இல்லை. மிகப்பெரிய தளபதி யோவாப் இருக்கிறான். மிகப்பெரிய சேனை, இஸ்ரவேலின் சேனை இருக்குது. எதிரி நாட்டெல்லாம் போய் ஜெயிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பலம் வாய்ந்த ஒரு சேனை இருக்குது. ஆனால் அந்த ராஜாவோட இருதயத்தில் என்ன இல்லை? சுத்தம் இல்லை.
அதெல்லாம் ஆண்டவர் நோக்கி கதறான். ஆனால் எவ்வளோ பெரிய ராஜாவா இருந்தாலும் ஆண்டவரே என் இருதயம் சுத்தம் இல்லை அப்படின்னா நான் என்ன ஆண்டவரே செய்ய முடியும்? கதறான் பாருங்க, ஆண்டவர்கிட்ட கேட்குறான் பாருங்க, தேவனே சுத்த இருதயத்தை எண்ணிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை உள்ளத்துல புதுப்பியும் சொல்லிட்டு எதுக்காக இதை கேட்கறான் தெரியுமா? 11ஆம் வசனத்தை சொல்ற மாதிரி, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாமல் இருங்க. அவன் கேட்கறதே எதுக்காக தெரியுமா? அந்த சுத்த இருதயத்தை கேட்கறான். நீங்க இருந்தா போதும் ஆண்டவரே, இந்த படை தளபதி இருந்து என்ன பிரயோஜனம், இந்த படை இருந்து என்ன பிரயோஜனம், இந்த வெள்ளி இருந்து என்ன பிரயோஜனம், பொண்ணு இருந்த என்ன பிரயோஜனம், இவ்வளோ பெரிய ராஜ்யம் எனக்கு இருந்து என்ன பிரயோஜனம் ஆண்டவரே? இது எல்லாத்தையும் எனக்கு சேரும்படி செய்தது நீங்கள் கொடுத்த அபிஷேகம். நீங்கள் தான் ஆண்டவரே. நீங்கள் என் கூட இருக்கணும் அப்படின்னா, தேவன் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னா சுத்த இருதயத்தை எதிர்பார்க்கிறாரு. அதான் அந்த 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 ரகசியத்தை தெரிந்து கொண்டதுனால தான் அவன் சொல்கிறான், சுத்த இருதயத்தை எண்ணிலே சிருஷ்டியும். அந்த சுத்த இருதயம் எப்போ நமக்குள்ளாக சிருஷ்டிக்கப்படுது தெரியுமா? தேவனுடைய வசனங்களின் மூலமாக. சங்கீதம் 12:6 சொல்லுது, கர்த்தருடைய சொற்கள் 7 தரம் மண் குகையிலே புடமிடப்பட்ட சுத்த சொற்களாக இருக்குது. அந்த சுத்த சொற்கள் நமக்குள்ளாக வரும்போது தான் அது கர்த்தர் பயப்படுற பயத்தை உண்டு பண்ணும். அப்போத்தான் நம்ம இருதயம் என்ன மாறும் அப்படின்னா, பிசாசாகிய தீமையை வெறுக்கும், தீய மனிதர்கள், அந்த தீய மனிதர்கள்ட்ட இருக்கிற தீய குணங்களை வெறுக்கும், விக்கிரகங்களை எல்லாம் வெறுக்கும். அப்போத்தான் நம்ம இருதயம் என்ன இருதயமாக மாறும் அப்படின்னா, தேவனுக்காக, தேவனுடைய சமூகத்துக்காக, தேவனுடைய ஆவிக்காக இயங்குகிற இருதயமாக, ஆண்டவரை நோக்கி கதறுகிற ஒரு ஆத்துமாவாக நம்முடைய ஆத்துமா மாறணும் என்பதை தான் இந்த சுத்த இருதயம் என்பது நமக்கு வெளிப்படுத்துகிறது. இரண்டாவதாக நம்ம அதில் பார்க்கிறோம், நல்ல மனசாட்சி. நல்ல மனசாட்சி 1 தீமோத்தேயு 1:5 சொல்லுது. அங்கே கற்பனையின் பொருளை குறித்து சொல்லும்போது இரண்டாவது சத்தியம் அங்கே என்ன வெளிப்படுத்தப்பட்டிருக்குது அப்படின்னா, நல்ல மனசாட்சி. இந்த மனசாட்சி என்பது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எல்லாருடைய மனசுலையுமே தேவன் வைத்து சிருஷ்டித்திருக்கிறார். மனசாட்சிங்கிறது என்ன எப்படி இருக்குது? நம்ம எல்லாருக்குமே தேவன் வைத்து சிருஷ்டித்திருக்கிறார். ஒரு குழந்தை இருந்தால் கூட அதுக்கு என்னத்தை வச்சிருக்கிறாரு? அந்த ஆத்துமா யாருக்குள்ளெல்லாம் இருக்குதோ அவன் எல்லாருக்குள்ளேயும் தேவன் மனசாட்சியை வைத்திருக்கிறாரு. தேவன் எதற்காக இந்த மனசாட்சியை வைத்திருக்கிறாருன்னு சொல்லி வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து நம்ம வேகமாக வாசிக்க இருக்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 15-16. ரோமருக்கு எழுதின நிருபம் 2:15-16. அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதுனாலும் குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றையொன்று தீர்க்கிறதினாலும் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்களை நியாயம் தீர்க்கும் நாளிலே இது விளங்கும். அப்போ நியாய தீர்ப்பு நாள் அன்னைக்கு தேவன் நியாய தீர்ப்பு கொடுக்கும்போது நம்ம ஒவ்வொருத்தருடைய மனசாட்சிக்குள்ள அந்த ரெக்கார்டை வச்சிருக்கிறாரு. மனசாட்சிக்குள்ள என்ன வச்சிருக்கிறாரு? ரெக்கார்டை வச்சிருக்கிறாரு. என்ன ரெக்கார்டு வச்சிருக்கிறாருன்னா, குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று தீர்க்கிற சிந்தனையை வைத்திருக்கிறாரு. பாருங்க, 2 காரியங்கள். ஒன்று என்னது? நான் செய்யறது சரியா, நான் செய்யறது தப்பா, இதற்கான ஒரு மனசாட்சியை நமக்குள்ளே வச்சிருக்கிறாரு. இந்த மனசாட்சியை தேவன் என்ன செய்வார்? நியாய தீர்ப்பு நாள் அன்னைக்கு அங்கே என்ன செய்வார்? அங்கே அவர் கொண்டு வருவார். அந்த மனசாட்சி சாட்சிடும். என்ன சாட்சிடும்? நான் இதை தப்புன்னு தெரிஞ்சேதான் செஞ்சேன், நல்லது செஞ்சேன்னு வச்சுங்க, இது நான் நல்லதுன்னு தெரிஞ்சேதான் செஞ்சேன். அந்த மனசாட்சி தான் சாட்சிடும். முதல்ல தேவன் நம்முடைய மனசாட்சியை தான் அங்கே நியாய தீர்ப்பு நாளில் என்ன செய்கிறாரு? அங்கே பார்க்கிறாரு. அப்போ அகையினால தான் வேத வசனம் சொல்லுது, நமக்கு என்ன மனசாட்சி வேணும் அப்படின்னா, நல்ல மனசாட்சி வேணும். என்ன மனசாட்சி வேணும்? நல்ல மனசாட்சி இல்லை அப்படின்னா என்ன மனசாட்சி தான் நம்மகிட்ட இருக்கும்? நம்மகிட்ட இருக்கிற மனசாட்சி துர்மனசாட்சியாக இருக்கும். எபிரேயர் 10:22 எடுத்து வாசிங்க. எபிரேயர் 10:22 அங்கே வேத வசனம் சொல்லுது பாருங்க, துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாக. இதுதான் சுத்த இருதயம். இதுதான் என்ன இருதயம்? சுத்த இருதயம். சுத்த இருதயத்துக்குள்ள இந்த துர்மனசாட்சி நீங்கிடும். அசுத்த இருதயத்துக்குள்ள துர்மனசாட்சி இருக்கும். அது என்னங்க மனசாட்சி? மனசாட்சி, இந்த மனசாட்சியோட வேலை என்ன அப்படின்னா, நமக்குள்ள நாம் என்ன செய்கிறோமோ, நன்மை செஞ்சாலும் சரி தீமை செஞ்சாலும் சரி, அதை நமக்குள்ளாக தூண்டுகிற ஒரு வேலையை செய்கிறது தான் என்னது? மனசாட்சி. நமக்குள்ளாக நம்ம செய்யக்கூடிய குற்றங்களை தூண்டுகிற மனசாட்சி என்ன மனசாட்சி? துர்மனசாட்சி. நாம் செய்கிற நன்மைகளை நமக்குள்ள இருந்து தூண்டுகிறது, ஊக்குவிக்கிறது, அதுக்கு பேர் என்னது?
நல் மனசாட்சி. பாருங்க, அந்த துர்மனசாட்சி நீங்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா தெளிக்கப்பட்ட இருதயம் உருவாகிறது. எபிரேயர் 10:22 சொல்லுது, துர்மனசாட்சி நீங்க வேண்டும். இந்த துர்மனசாட்சி என்ன செய்யுது அப்படின்னா துர்காரியங்களை, தீமையான காரியங்களை, தீமையான இச்சைகளை, தீமையான விருப்பங்களை, தீமையான நோக்கங்களை நமக்குள்ள என்ன செய்யுது, தூண்டி விட்டு தீமையானவைகளை செய்யும்படிக்கு நம்மளை என்ன மாற்றுது அப்படின்னா நம்மளை தேவனுக்கு அருவருப்பானவர்களாக மாற்றுகிற வேலைகளை செய்கிறது. ஆனால் கற்பனையின் பொருள் என்ன அப்படின்னா ஒரு நல்ல மனசாட்சி நமக்குள்ளாக உண்டு பண்ண விரும்புகிறது. இந்த நல்ல மனசாட்சி என்னவா இருக்குது பாருங்க, அது எதோட உடன்படிக்கை பண்ணும். எடுத்து வாசிங்க, 1 பேதுரு 3:21. 1 பேதுரு 3:21. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினாலே ரட்சிக்கிறது. இந்த நல்ல மனசாட்சி எதை நமக்குள்ள கொண்டு வருது அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் பிரசன்னத்தின் மூலமாக ரட்சிப்பை நமக்குள்ளாக கொண்டு வருகிறது. இந்த நல்ல மனசாட்சி யாருக்குள்ள வருகிறதோ அவங்க தான் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வார்கள். நல்ல மனசாட்சி யாருக்குள்ள வருதோ அவங்க தான் என்ன செய்வாங்க, நல்ல மனசாட்சி எதன் மூலமாக வருது, இயேசுவின் மரணம், இயேசுவின் அடக்கம், இயேசுவின் உயிர்த்தெழுதலின் மூலமாக வருகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 37வது வசனத்தில் அங்கே வாசித்தீங்க அப்படின்னா அவர்கள் இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி, அவர்கள் இருதயத்தில் என்ன ஆகுறாங்க, குத்தப்பட்டவர்களாகிறாங்க. எதனால குத்தப்பட்டவர்களாகிறாங்க அப்படின்னா அந்த இருதயமானது நல்ல மனசாட்சியை பெறுகிறது, துர்மனசாட்சி நீங்குகிறது. அதுக்கு முன்னால் வரைக்கும் இயேசு ஒரு சாதாரண மனுஷனாகவும் இயேசு வந்து ஒரு உலக பிரகாரமான மனுஷனாகவும் இயேசுவை சிலுவையில் கொலை செஞ்சதாக தான் இவங்க பார்க்குறாங்க. ஆனால் ஏன் இயேசுவை கொலை செஞ்சோம், ஏன் இயேசு நமக்காக பலியானாருங்கிறத நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காகங்கிறத அவங்க உணர்த்தப்படும் போது ஐயோ நான் அந்த பாவங்களை செஞ்சுட்டேன், எனக்காக ஒருத்தர் பலியாக இருக்கிறாரே இவங்க மனசாட்சியில் குத்தப்படும் போது இவங்களுக்குள்ளாக நல்ல மனசாட்சி உருவாகிறது. நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நல்ல மனசாட்சி உருவாகணும். அதற்காக தான் தேவன் நமக்கு இந்த கற்பனைகளை எல்லாம் கொடுத்துருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் கற்பனைகள் இருக்குது. நீங்கள் நான் அப்புறமா உங்களுக்கு சொல்லித்தரேன், நீங்கள் ஒவ்வொன்றா சொல்லித்தரேன். அப்போ அந்த கற்பனைகள் என்பது எதை குறிக்குது அப்படின்னா நல்லா விளங்கி கொள்ளணும். நமக்குள்ளாக முதலாவது கற்பனைகள் என்னத்தை உண்டு பண்ணுது, சுத்த இருதயத்தை உண்டு பண்ணுகிறது. 2வது நல்ல மனசாட்சி. நல்ல மனசாட்சி இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில் நன்மையான காரியங்களை செய்ய முடியாது. நன்மையானவைகளை செய்யலை அப்படின்னா நன்மையானவைகளை அடைய முடியாது. தீமையானவைகளை செய்து கொண்டே இருப்போம் அப்படின்னா முடிவு என்னதான் மாறும், தீமையாக தான் மாறும். அது சந்தேகமே கிடையாது. ஆகையினால நல்ல மனசாட்சியை நாம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த கற்பனையை நம்ம முன்னால் கொண்டு வரோம். கற்பனையை நம்ம என்ன செய்யணும், நம்ம கண்ணு முன்னால் கொண்டு வந்து நான் கிறிஸ்துக்குள்ளானவனாக இருக்கிறேன், நான் புதிய ஏற்பாட்டு கற்பனைக்குரியவனாக இருக்கிறேன் அப்படிங்கிறத நினச்சி பார்த்து நம்ம செயல்பட வேண்டும். 3வது அங்கே வாசிக்கிறோம், மாயமற்ற விசுவாசத்தினால பிறக்கும் அன்பு. 3வது அங்கே என்ன வாசிக்கிறோம், கற்பனையின் பொருளில் மாயமற்ற விசுவாசத்தினால் உண்டாகும் அன்பு. பொதுவாக உலக பிரகாரமான அன்பு, சரீர பிரகாரமான அன்பு, மாம்ச பிரகாரமான அன்பு என்று அன்பை குறித்து பல காரியங்களை பார்க்குறோம். ஆனால் அந்த தெய்வீக அன்பு என்பது தான் என்ன அன்பாக இருக்குது அப்படின்னா அதுதான் மாயமற்ற விசுவாசத்தினால் பிறக்கக்கூடிய அன்பாக இருக்கிறது. தெய்வீக அன்பு. தெய்வீக அன்பு எப்படிப்பட்ட அன்பாக இருக்குது, மாயமற்ற விசுவாசத்தினால் பிறக்கக்கூடிய அன்பாக இருக்குது. மார்க்கு 12, 29, 30, 31 எடுத்து வாசிங்க. மார்க்கு 12, 29, 30, 31. மார்க்கு 12, 29, 30, 31. வேகமாக எடுத்து வாசிங்க. புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து அங்கே 12, 29, 30, 31. அங்கே ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். பிரதான கற்பனை இதுதான். பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி பிரதானமாக தேவன் நமக்குள்ள வைக்கிற கற்பனை என்ன அப்படின்னா உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அர்த்தம் சொல்லிட்டு என்ன சொல்றாரு, கர்த்தரிடத்துல எப்படி இருக்கணும் அப்படின்னா
உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடு என்ன செய்யணும்? அன்பு கூறணும். இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூற வேண்டும். இதுதான் கற்பனை. இதுதான் கற்பனை. இதுக்குள்ளே போகும்போது அநேக காரியங்கள் வரும். புதிய ஏற்பாட்டிலையும் சரி, பழைய ஏற்பாட்டிலையும். இப்போ நம்ம புதிய ஏற்பாட்டில் நமக்கு ஒரு ஓவரால் கற்பனைனா என்ன அப்படின்னா, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தவிர வேறு தேவன். அதனால தான் ஆராதனை நம்ம தெளிவாக சொல்லுகிறோம். பிதா, குமாரன், ஆவியானவரை தவிர வேற ஒரு தேவன் இல்லை, இல்லவே இல்லைன்னு சொல்கிறோம். ஏன்னா நம்ம கற்பனையின்படி ஆராதிக்கிறோம், சத்தியத்தின்படி தேவனை ஆராதிக்கிறோம். இரண்டாவதாக வசனம் சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடு என்ன செய்யணும்? அன்பு கூறணும். ஏன் தானியலுக்கு வேலை இல்லாமல் இருந்துச்சா? தானியல் நான் புலப்பத்து போயிருந்தானா? இல்லை தெண்டமாக இருந்தானா தானியல்? அவன் மிகப்பெரிய ஆஃபீஸர். அவன் மிகப்பெரிய ஆஃபீஸர். ஆனால் 3 வேளையும் தேவனை நோக்கி ஆராதிக்கிறதுல அவன் என்ன வைக்கல? முறையே வைக்கல. எனக்கு அதுக்கு தனக்கு மேலே வேலை இருக்குது, எனக்கு நேரமே இல்லை நம்மளாம் சொல்லுவோம். ஆனால் தானியல் என்ன சொல்கிறான்? தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்துமாவோடும் தன் முழு மனதோடும் தேவனை நோக்கி என்ன செய்கிறான்? அவன் அன்பு கூறுகிறான். அந்த அன்பின் வெளிப்பாடு என்ன அப்படின்னா, தேவனை ஆராதிக்கிறது. தேவனை என்ன செய்யணும்? ஆராதிக்க வேண்டும். தேவனுடைய வசனங்களை கை கொள்ள வேண்டும். இரண்டாவதாக அன்பின் வெளிப்பாடுங்கிறது என்ன அப்படின்னா, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் தேவனை ஆராதிக்க வேண்டும். இரண்டாவதாக தேவனுடைய வசனங்களை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் கை கொள்ள வேண்டும், கீழ்ப்படியணும். ஞானஸ்தானம் எடுனா ஞானஸ்தானம் எடுக்கணும். கர்த்தர் பந்திக்கு வரணும் அப்படின்னா முன்னாலே ஒரு நாள் உபவாசம் இருந்து நல்லா சுத்திகரிப்பு எடுத்துகிட்டு வரணும், பயபக்தியாக வரணும். சும்மா நான் பாட்டு உட்காந்துட்டு நான் பாட்டு நாக்கை நீட்டிட்டு வாங்கிட்டு போகிற மாதிரி அந்த கதையில் இங்கே கிடையாது. இது தேவ சமூகம், இது பரிசுத்தமான புதிய ஏற்பாட்டு சபை. இங்கே தேவனுக்கு பயந்து பாத்திரமாக குற்றமற்றவர்களாக இருந்து நம்ம கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறணும். இது மாதிரி தேவனுடைய கற்பனைகள் எல்லாம் வச்சு நம்ம என்ன செய்யணும்? நம்ம முழு இருதயத்தோடு தேவனை என்ன செய்யணும்? அன்பு கூற வேண்டும். ஏங்க 1 யோவான் 5:3 வசனத்தை வாசிப்போமா? 1 யோவான் 5:3. 1 யோவான் 5:3. கற்பனைகள் எல்லாம் என்னவா இருக்குது? தேவனிடத்தில் அன்பு கூறுவதே, அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே. அவருடைய கற்பனை என்ன செய்யணும்? கை கொள்ள வேண்டும். வேத வசனம் தெளிவாக சொல்லுது, அவருடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். இந்த அன்பு தான் மாயமற்ற விசுவாசத்தினால் பிறக்கிற அன்பு. என்ன அன்பு? கீழ்ப்படிதல், கை கொள்ளுதல். இதைத்தான் ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன சொல்றாரு? மாயமற்ற விசுவாசத்தினால் பிறக்கும் அன்பு. 3 வேளையும் செபி அப்படின்னா செபிக்கணும். வேதத்தை தியானம் பண்ண தியானம் பண்ணணும். ஏன் வேதத்தை தியானம் பண்ணணும்? வேதத்தை தியானம் பண்ணி என்னத்தை கிழிச்சோம்? சர்ச்சுக்கு வாரம் கரெக்டாக வரணும். ஏன் சர்ச்சுக்கு வரணும்? சர்ச்சுக்கு வந்து என்ன செஞ்சோம்? குடும்ப ஜெபம் பண்ணுங்க. ஏன் குடும்ப ஜெபம் பண்ணணும்? இப்படி நாம் மற்றதெல்லாம் நம்ம கேட்க மாட்டேங்கிறோம் பாருங்களேன். சீரியல் பார்க்கும்போது கேட்குறோமா? ஏன் சீரியல் பார்க்கணும்? சினிமா பார்க்கணும். ஏன் சினிமா பார்க்கணும்? கேம் விளையாடுவோம். ஏன் கேம் விளையாடணும்? கேட்குறோமா? ஏன்னா அதெல்லாம் தீமையானது, அதெல்லாம் பிசாசுக்கு அடிமையான காரியங்கள். நாம் இருதயம் தீமையான அந்த துர்மன சாட்சி இருந்துச்சுன்னா அது அதில் தான் போகும். உலக காரியங்களாக போகும், உலகத்தின் அசுத்தங்களுக்குள்ளே போகும், உலகத்தின் வழிபாடுகளுக்குள்ளே போகும். திரும்ப எகிப்துக்குள்ளே போய் என்ன செய்யணும்? வேதனைகளுக்குள்ளாக, கவலைகளுக்குள்ளாக, அழுத்தங்களுக்குள்ளாக போகணும். ஆனால் ஆண்டவர் நம்மளை எகிப்தின் அடிமையிலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறாரு. நமக்கு ஒரு ஜீவ காணான சுதந்திரமாக வைத்திருக்கிறாரு. அதற்கு ஒரு வழியாக இயேசு இருக்கிறார். அதற்கு ஒரு சுதந்திரமாக இயேசு இருக்கிறார். நம்ம அதை அடையணும் அப்படின்னா கற்பனையின்படி வாழ்ந்துதான் ஆகும். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல இடத்தில் நீ அன்பு கூறுவாயாக. பாருங்க, நம்ம நமக்காக ஜெபிக்கிறோமே, கொஞ்சம் நல்ல ஆவிக்குரியவங்களாக இருந்தால் என்ன செய்வாங்க? அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் ரொம்ப நல்ல ஆவிக்குரியவர்களாக இருந்தால் என்ன செய்வாங்க அப்படின்னா பிறருக்காகவும் ஜெபிப்பாங்க. சில மோசமான ஆவிக்குரியவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்களுக்காக கூட ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஜெபம் பண்ண நேரம் இருக்காது. அவங்களுக்கு டிவி பார்க்கவும், கேம் விளையாடவும், என்னது ஓடவும் ஒடியாரவும் தான் நேரம். கல்யாணத்துக்கு போகணும், நிச்சயத்துக்கு போகணும்,
கறி விருந்துக்கு போனால் அதுக்கு தான் நேரம் இருக்கும் அவங்களுக்கு. அவங்களுக்கு எதுக்கு நேரம் இருக்காது? ஆண்டவர் சமூகத்தை தேடுறதுக்கு நேரம். ஆனால் தாவீது பாருங்க, உன்னுடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உன்னுடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ள. ஏன் சுத்த இருதயத்தை தாங்க ஆண்டவரே. அவனுடைய இருதயம் அங்கே 119 சங்கீதத்தில் உன்னுடைய கற்பனைக்கு நான் ஆவென்று என் வாயை திறந்து என்ன செய்கிறேன், நான் இயங்குகிறேன்ங்கிறான். 119 சங்கீதத்தில் எடுத்து வாசித்து பாருங்கள், அங்கே இருக்குது. அங்கே சங்கீதக்காரன் எப்படியே சொல்கிறான் பாருங்கள், உன்னுடைய கற்பனைகளுக்கு வாயை எப்படி அந்த நாய் நாக்கை தொங்க போட்டு அலைன்னு சொல்லுவாங்கன்னா நம்ம ஊரில், அது மாதிரி அவன் எப்படி இயங்குகிறானா, வாயை ஆவென்று திறந்து இயங்குகிறேன் அப்படிங்கிறான். 119 131 எடுத்து வாசிங்க. 131. உம்முடைய கற்பனைகளை நான் வாஞ்சிக்கிறபடியால் என் வாயை ஆவென்று திறந்து அவைகளுக்கு இயங்குகிறேன். நம்ம வாயை எதுக்கு ஆவன்னு திறக்கிறோம்? சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, 65 நூடுல்ஸு, ஆம்ப்லேட்டு, ஆஃப் ஆயில், இதுக்கு தான் வாயை ஆன்னு திறக்கிறோம். ஆனால் சங்கீதக்காரன் எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருக்கிறான் பாருங்கள். உங்களுடைய கற்பனைகளை நான் வாஞ்சிக்கிறபடியினால் என் வாயை ஆவென்று திறந்து அவைகளுக்கு ஏங்குகிறேன். ஏன் தெரியுமா? அந்த கற்பனைகள் நமக்குள்ளாக சுத்த இருதயத்தை உண்டு பண்ணும். அந்த கற்பனைகள் நமக்குள்ளாக நல்ல மனசாட்சியை உண்டு பண்ணும். அந்த கற்பனைகள் நமக்குள்ளாக தேவன் அந்த தெய்வீக அன்பை உண்டு, மாயமற்ற சுவாசத்தினால் பிறக்கிற அன்பு. பாருங்க, நம்ம ஒருத்தவங்களுக்கு நம்பி ஒருத்தவங்களுக்கு நன்மை செய்கிறோம். ஏன் நம்பி நன்மை செய்கிறோம்? நாம் இதை செஞ்சால் அவங்க இன்னும் நமக்கு செய்வாங்க. ஆனால் தேவன் நம்மளை என்ன செய்யவே இல்லை, நம்மக்கிட்ட எதையுமே எதிர்பார்க்கவில்லை. என் குமாரனை உங்களுக்கு அதாவது கொடுக்குறேன், நீங்கள் உங்கள் பாவங்கள்லேருந்து மன்னிக்கப்பட்டு நீங்களே என் குமாரனை போல மாறினா போதும். அதைத்தான் ஆண்டவர் நம்மள்கிட்ட எதிர்பார்க்கிறார். அந்த அன்புக்கு பேர் தான் என்னது? தெய்வீக அன்பு, மாயமற்ற விசுவாசத்தினால் பிறக்கிற அன்பு. பவுலை குறித்த அந்த ஒரு வசனத்தை நம்ம வாசிச்சுட்டு நம்ம கண்களை மூடி ஒப்பு கொடுத்து செபிக்க இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:14 எடுத்து வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5:14. 2 கொரிந்தியர் 5:14. கிறிஸ்துவினுடைய அன்பு. இந்த அன்பு தான் என்ன அன்பு? மாயமற்ற விசுவாசத்தினால் பிறக்கிற அன்பு. இந்த அன்பு பவுலை என்ன செய்தான்? நெருக்கி ஏவுகிறது. பவுலை என்ன செய்து? நெருக்கி ஏவுது. அது அப்படியே அவனை தள்ளிக்கிட்டு கொண்டு போகுது. அவனை எங்கே கொண்டு போகுது? நீ போய் இன்னும் அநேகருக்கு இயேசுவின் அன்பை சொல்லு. நீ போய் இன்னும் பாவிகள் அநேகர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு போய் இயேசுவின் அன்பை சொல்லு. இயேசு அவர்களுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார், போய் சொல்லு சொல்லு சொல்லு. இந்த அன்பு அவனை என்ன செய்தான்? நெருக்கி ஏவுகிறது. அங்கே பிலிப்பியர் 1:8 எடுத்து வாசிங்க. பிலிப்பியர் 1:8. பிலிப்பியர் 1:8. உருக்கமான அன்பினாலே. அங்கே ஒரு வார்த்தை வருது. என்ன வார்த்தை வருது? உருக்கமான அன்பினாலே உங்கள் எல்லார் மேலும் எவ்வளவு வாஞ்சியாயிருக்கிறேன். இந்த அன்பு நமக்குள்ளாக ஆத்தும பாரத்தை உண்டாக்குகிறது. மாயமற்ற விசுவாசத்தினால் உண்டாக்கக்கூடிய அன்பு என்னத்தை உண்டாக்குது? ஆத்தும பாரத்தை உண்டாக்குது. அதனால தான் அங்கே இவ்வளோ கடல் கடந்து அங்கே தோமா நமக்காக 2000 வருஷத்துக்கு முன்னால் இந்தியா வந்து நமக்காக ரத்த சாட்சியம் மறிக்கணும். அந்த ஆளுக்கு என்ன தலையெழுத்து இருக்கா? அந்த உருக்கமான அன்பு இந்திய தேசத்தில் இருக்கிற, தமிழ்நாட்டில் இருக்கிற ஆத்துமாக்கள் அழிஞ்சி நரகத்துக்கு போயிடக்கூடாதுங்கிற அந்த உருக்கமான அன்பு, கிறிஸ்துவின் அன்பு நெருக்கி ஏவுனதுனால. அந்த காலத்தில் எந்த ஃப்ளைட் இருந்துச்சு? 2000 வருஷத்துக்கு எந்த ஃப்ளைட் இருந்துச்சு? 2000 வருஷத்துக்கு முன்னாடி எந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இருந்துச்சு? 2000 வருஷத்துக்கு முன்னாடி நெட் இருந்துச்சா? யூடியூப் இருந்துச்சா? ஃபேஸ்புக் இருந்துச்சா? ஆனால் அவர் வந்து தமிழ்நாடு முழுவதையுமே இயேசுக்கு சொந்தமாக்கினார். அவர் கால்படாத இடம் கிடையாது. அவர் எங்கெல்லாம் போய் தோமா வந்து போனாரோ அங்கெல்லாம் அநேகர் இயேசுக்கு சொந்தமானார்கள். அநேகர் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. அநேகர் இயேசுக்கு தங்களை ஒப்பு கொடுத்தாங்க. அநேகர் ஜெபிக்கிறவர்களாக மாறினாங்க. கொலைகாரர்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. விபச்சாரக்காரர்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. விக்கிரக ஆராதனைக்காரர்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. ஏன்னா கிறிஸ்துவின் அன்பு மாயமற்ற விசுவாசத்தினால் பிறக்கிற அன்பு. அந்த அன்புல நிறைஞ்சி தான் பவுல் சபைகளை ஏற்படுத்தினான். பவுல் சபைகளை எல்லாம் பால்படுத்தினா அதே பவுல் அந்த கற்பனைக்குள்ளாக வரும்போது கிறிஸ்துவின் அன்புல நிறைஞ்சி சபைகளெல்லாம் ஏற்படுத்துகிறவனாக மாறுகிறான். அங்கே நம்ம எடுத்து வாசிப்போம். வேதத்தில் ஒரு வசன பகுதியை மட்டும் எடுத்து வாசிப்போம். இங்கே 2 கொரிந்தியர் 11:28-29. 2 கொரிந்தியர் 11.
இவை முதலானவைகளை எல்லாம் எல்லா சபைகளையும் குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற கவலை நாள்தோறும் என்னை நெருக்குகிறது. சபைகளை குறித்த கவலை. சபையெல்லாம் சீரழிச்சவன் இன்னைக்கு அந்த தெய்வீக அன்பு, மாயமற்ற விசுவாசம் பண்ற அன்பு இவன் இருதயத்தில் பொங்கி வழிபோது, ஐயோ அந்த சபையில போய் நம்ம அந்த சபையை ஏற்படுத்திட்டு வந்தோமே, இந்த விசுவாசிகள் எப்படி இருக்கிறாங்கன்னு தெரியலையே, அந்த பாஸ்டர் எப்படி இருக்கிறாருன்னு தெரியலையே, இந்த சபையில எல்லாரும் நல்லா விசுவாசமா இருக்கிறாங்களான்னு தெரியலையே, அந்த கவலை அவனை நெருக்கி என்ன செய்கிறது, ஏவுகிறது. அடுத்த 29 வசனம் சொல்ற மாதிரி, ஒருவன் பலவீனனானால் நானும் பலவீனனாகிறது இல்லையா, ஒருவன் இடறினால் என் மனம் எரியாதிருக்குமா. ஒருத்தன் இடர்னா என் மனசு எரியாது இருக்குமா. பாருங்க, நம்ம குடும்பத்துல எத்தனை பேர் இடறியே கிடக்குறாங்க, சபையில எத்தனை பேர் இடறியே கிடக்குறாங்க, நம்ம மனசு எரியணும். அதுதான் அந்த மாயமற்ற விசுவாசம் பிறக்கிறாங்க. ஐயோ இந்த வாரம் என் மகன் சர்ச்சுக்கு வரலையே, ஐயோ அந்த வாரம் என் வீட்டுக்காரர் சர்ச்சுக்கு வரலையே, ஐயோ அந்த வாரம் நான் என் பிள்ளை செபிக்கலையே, இன்னைக்கு செபிக்கலையே, ஆண்டவரை நோக்கி வேதத்தை வாசிக்கலையே என் மகன். ஒருவன் இடறினால் என் மனம் எரியாது இருக்குமா. பவுலுக்கு அந்த சபைக்கு என்ன இருக்குது, ஏன்னா அவன் பெற்ற பிள்ளைங்களா அந்த சபை, ஆனால் ஆவிக்குரிய விதத்தில் தன்னுடைய சொந்த பிள்ளைகளை போல அவன் பாவிச்சதுனால தெய்வீக அன்பு அவனுக்குள்ளாக நெருக்கி ஏவுகிறது. இன்றைக்கி நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த மாயமற்ற விசுவாசனால் பிறக்கும் அன்பு வேணும். பாருங்கள், ஒரே ஒரு சீகன் பாலுக்கு பல கஷ்டங்களை பட்டு இன்றைக்கி இங்கே தமிழை கற்றுக்கிட்டு பைபிளை நமக்கு மொழிபெயர்ப்பு கொடுத்ததுனால தான் இன்றைக்கி நம்ம கையில் பைபிள் இருக்குது. அநேகருடைய தியாகங்கள் தான் இன்றைக்கி இந்த கையில் பைபிள் இருக்குது. அதுக்கெல்லாம் காரணம் அது என்ன தெரியுமா, மாயமற்ற விசுவாசனால் பிறக்கும். இன்றைக்கி அநேக மொழிகளில் பைபிள் மொழிபெயர்க்கப்படலை அப்படின்னா இன்றைக்கி அநேகர் நரகத்தை நோக்கி போயிருப்பாங்க. நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போமா, ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. ஆண்டவரை, கற்பனையின் பொருள் எனக்கு வேணும் ஆண்டவரை, கேட்போமா. ஆண்டவரை நோக்கி கேட்போம். கற்பனையின் பொருள் என்ன? முதலாவது சுத்த இருதயம், இரண்டாவது நல்ல மனசாட்சி. அந்த நல்ல மனசாட்சி தான் நியாய தீர்ப்பு நாள் அன்னைக்கு தேவனுக்கு முன்பாக நம்மை நீதிமானாக்குகிறது. மூன்றாவது மாயமற்ற விசுவாசத்தினால் பிறக்கிறாங்க. எனக்கு என்ன இருக்குது அதை பார்க்காத அந்த அன்பு. உனக்கு நான் இயேசுவை கொண்டு வந்து சேர்க்கணும். என் கூட இருக்கிற இயேசு உன் கூட இருந்தார்னா நீ என்னை போல சந்தோஷமாக இருப்ப. என் கூட இருக்கிற இயேசு உன் கூட இருந்தார்னா நீயும் சமாதானமாக இருப்ப. என் கூட இருக்கிற இயேசு உன் கூட இருந்தார்னா உனக்கும் பாவ மன்னிப்பு கிடைக்கும், உனக்கும் நித்திய ஜீவன் கிடைக்கும். அதற்காக நான் என்னையே முழுவதுமாக கொடுக்கிறேன்னு சொல்லி கொடுக்கறது தான் அந்த தெய்வீக அன்பு. அதற்காக தான் பிதா நமக்காக இயேசுவை கொடுத்தார். நாமும் இயேசுவுக்காக நம்மையே முற்றிலுமாக எந்த ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்காம நம்மை கொடுக்கும்போது நாமும் அந்த மாயமற்ற விசுவாசத்தினால் அந்த பிறக்கிற அன்புக்குள்ளாக மாறுகிறோம். இந்த கற்பனை நம்ம என்ன செய்யுது அப்படின்னா, அங்கே யாத்திராகமம் 6:20 சொல்லுது, 1000 தலைமுறை மட்டும் தேவன் இரக்கம் செய்கிறவராக மாறுகிறாரு. ஏசாயா 48:18 சொல்லுது, கற்பனையை கவனித்தானால் நலமாயிருக்கும், உன் சமாதானம் நதியை போல இருக்குன்னு சொல்லுது. வெளிப்படுத்தின விசேஷம் 22:14 சொல்லுது, கற்பனையை கைகொள்கிறவர்கள் வாசல் வழியாய் பிரவேசிப்பதற்கும் ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களுக்கும் என்ன ஆகுறாங்க அப்படின்னா தகுதியுள்ளவர்களாக மாறுகிறாங்க. நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய கற்பனைகள் மிக மிக அவசியம். புதிய ஏற்பாட்டில் அந்த கற்பனையை நிறைவேறுதலாக, நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இயேசு இருக்கிறார். அந்த இயேசுக்குள்ளாக தான் நமக்கு சுத்த இருதயம் உண்டாகிறது. அந்த இயேசுக்குள்ளாக தான் நமக்கு நல்ல மனசாட்சி உண்டாகிறது. அந்த இயேசுக்குள்ளாக தான் நமக்குள்ளாக மாயமற்ற விசுவாசத்தினால் பிறக்கிற அன்பு உருவாகும். நம்ம ஒவ்வொருவரும் என்ன அப்படி மாற்றுங்க ஆண்டவரே. எனக்குள்ளாக அந்த கற்பனையின் எஃபெக்ட் வேணும் ஆண்டவரே, கற்பனையின் ஜீவன் வேணும் ஆண்டவரே, கற்பனையின் வல்லமை வேணும் ஆண்டவரே, கற்பனையின் அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை, கற்பனையின் பொருளுள்ள ஒரு வாழ்க்கை நான் தனிப்பட்ட விதத்தில் வாழணும், என் குடும்பத்தில் நான் வாழணும், என் ஊழியத்தில், என் வேலை தொழில் எல்லாவற்றிலையும் நான் வாழணும்னு சொல்லி நம்ம ஆண்டவரை நோக்கி ஒப்பு கொடுப்போமா. ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. இந்த கிருபாசன வேலையில் உண்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஒரு சுத்திகரிப்பின் வல்லமையை நீங்கள் அடிமைதனத்திலிருந்து எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, சுதந்திரத்தை எங்களுக்கு நீங்கள் வேத தியானத்தில் கொடுத்துருக்கிறீங்க. சமூகத்தை பற்றின பகுதி